ஹலோ கைஸ், விட்நெக்ஸ்ட் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸும் மொத்தமாக தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த குழுக்கள் எதுக்குங்க அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட குழுக்கள் தான் இந்த குழுக்கள். ஃபஸ்ட்டு ஜிவிகே ராவ் குழு எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 அமைச்சிருக்காங்க. பல்வேந்திர மேத்தா குழு 1957 அமைச்சிருப்பாங்க. எல்எம் சிங்வி குழு 1986 அமைச்சிருப்பாங்க. அசோக் மேத்தா குழு 1978 அமைச்சிருப்பாங்க. இப்போ எதுங்க ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேந்திர மேத்தா குழு இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ செகண்டு. அடுத்து எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 அமைக்கப்பட்ட அசோக் மேத்தா குழு ஃபோர்த்து தான் செகண்டு. அடுத்து ஜிவிகே ராவ் குழு ஃபஸ்ட்டு, இது தேர்டாக வரும். அடுத்து தேர்டு. இப்போ 2, 4, 1, 3ன்னு எந்த ஆப்ஷனில் இருக்குது? டி ஆப்ஷன். அப்போ ஆன்சர் என்னென்னா டி ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும். எப்போ மனித உரிமை தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. எப்போனா டிசம்பர் 10. எப்போயிலேருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் 10. சி ஆப்ஷன் தான் ஆன்சர். 1948 முதல் கொண்டாடப்படுகிறது. 1948 டிசம்பர் 10 அன்னைக்கு தான் ஐநா இந்த நாளை அறிவிச்சிருப்பாங்க. அன்னைக்கு என்ன கோட்பாடை வலியுறுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனே முக்கியம், மனிதனே முக்கியம் அப்படின்ற கோட்பாடை சொல்லி தான் இந்த தினத்தை அனுசரிச்சிருப்பாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். பின்வரும் தேதியுடன் முக்கியமான நாட்களை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பிப்ரவரி 28. பிப்ரவரி 28 என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்னங்க? ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 என்ன தினம்? நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே, தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம். செகண்டுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஏப்ரல் 21. ஏப்ரல் 21 என்ன டே? சிவில் சர்வீசஸ் டே, குடிமுறை அரசு பணி தினம். குடிமுறை அரசு பணி தினம். அப்போ தேர்டுக்கு ஃபஸ்ட்டு. அக்டோபர் 24. அக்டோபர் 24 என்ன தினம்? யுனைடெட் நேஷன்ஸ் டே, ஐக்கிய நாடுகள் தினம். அப்போ ஃபோர்த்துக்கு செகண்டு. 4, 3, 1, 2 எந்த ஆப்ஷனுங்க? பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக முக்கியமாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. அப்போ எந்த ஆப்ஷனுங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை அதிகரித்தல். சொல்லிட்டாங்க இல்லையா, பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் சொல்லியிருக்காங்க. இதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் நகர பெண் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை அதிகரித்தல் சொல்லியிருக்காங்க. நகர கிடையாது, கிராமப்புற. சரிங்களா? அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் பெரியோர்களின் வருமானத்தை அதிகரித்தல் சொல்லியிருக்காங்க. இதுவும் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற இளைஞர்களின் திறமையை அதிகரித்தல் சொல்லியிருக்காங்க. கிராமப்புற இளைஞர்களின் திறமையை அதிகரித்தல் கிடையாது, கிராமப்புறத்தில் பொருளாதாரத்தை முன்னேற்றணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக சொல்லப்படுது. அதாவது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்னக்கூடிய திட்டத்தினுடைய நோக்கம். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில்
தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னங்க சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 352. 352 என்ன? தேசிய அவசர நிலை. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இது சரியானது தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறானது தான் கேட்டிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 356 ஆர்டிக்கல் 356 என்ன சொல்லுது? மாநில அவசர நிலை. மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியானது தான். சரிங்களா? அடுத்து தேர்ட் ஆப்ஷன் 362 கொடுத்துருக்காங்க. 362 பொருளாதார நெருக்கடி நிலைன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா தவறானது. 362 என்ன வரும்னா மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்லக்கூடியது 362. சரிங்களா? அடுத்து 366 மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க தவறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறானது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது தவறானது? 3, 4 நமக்கு தவறானது. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் இருக்கணும் அப்படின்னு எந்த குழுங்க பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தார்ஹுந்த் குழு தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல், நம்மளுடைய அரசியல் அமைப்பில் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிங்கன்னா 324. இந்த ஆர்டிக்கல் எப்பயுமே மறக்கக்கூடாது. இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? 324. இந்த தார்ஹுந்த் குழு இருக்காங்க இல்லையா, இந்த குழு எப்போது போடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1974 இந்த குழு போடப்பட்டிருக்கும். இந்த குழு தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது 3 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கணும். அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 ஆணையர்கள் அப்படின்னு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. இந்த 3 பேர் கொண்ட அமைப்பை இவங்க பரிந்துரை செஞ்சுட்டாங்க. இது எப்போது முதல் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1993 முதல் நடைமுறையில் இருக்குது. எப்போலேருந்து? 1993 முதல் 1+2 அப்படிங்கிற அந்த குழு உறுப்பினர்கள், அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு தலைநகரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உயர்நீதிமன்றங்கள் பிரான்ச், இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னை தான் தலைநகரம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உயர்நீதிமன்றமும் எங்கே இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. அதே போல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களிலும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குஜராத் கொடுத்துருக்காங்க. குஜராத்தோடைய தலைநகரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காந்தி நகர். என்னது? காந்தி நகர் தலைநகரம். இவங்களுடைய அந்த உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலகாபாத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? அலகாபாத்தில் இருக்குது. அப்போ இது சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அமையவில்லை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 அமையலை. சரியா? 1 செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேரளா உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளாவோட கேபிட்டல் என்னங்க அப்படின்னிங்கன்னா திருவனந்தபுரம். ஆனால் உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது? எர்ணாகுளத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? எர்ணாகுளத்தில் இருக்குது. அப்போ அதுவும் தவறாக இருக்குது. அது அதனுடைய தலைநகரத்தில் இல்லை. ஏன்னா அதனுடைய கேபிட்டல் திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்திலே அதனுடைய உயர்நீதிமன்றம் இருக்கானா? இல்லை. எங்கே இருக்குது? எர்ணாகுளத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இமாச்சல் பிரதேச உயர்நீதிமன்றம். இமாச்சல் பிரதேசத்துக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா ஷிம்லாவில் இருக்குது. இமாச்சல் பிரதேசத்தோடைய கேபிட்டல் எதுனா ஷிம்லா. ஷிம்லா சம்மர் டைமில் ஷிம்லாவாகவும் வின்டர் டைமில் அதுக்கு 2 கேபிட்டல் இருக்குதுங்க. சம்மர் டைமில் ஷிம்லா, வின்டர் டைமில் தரம்ஷாலா வின்டர் டைமில், சம்மர் டைமில் ஷிம்லா. இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் அதாவது அதனுடைய கேபிட்டலே தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து மேகாலயா உயர்நீதிமன்றம். மேகாலயாவுடைய உயர்நீதிமன்றம்
ஷில்லாங்கில் இருக்குது. அதனுடைய கேபிட்டலும் ஷில்லாங் தான். கேபிட்டலும் ஷில்லாங் தான். அப்போ இதுவும் சரியாக இருக்குது. இதுவும் ஷிம்லாவில் அதனுடைய தலைநகரில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ சரியாக இருக்குது. அப்போ எது சரியாக அமையல அப்படின்னு தானே கொஷின் கேட்டிருக்காங்க. எது குஜராத் உயர்நீதிமன்றமும் கேரளா உயர்நீதிமன்றமும் அமையல. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். எதுங்கன்னா ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷினு, உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 137. ஆர்டிக்கல் 137. இதே 143 என்னங்க சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றத்திட்ட ஆலோசனை அவர் உச்சநீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். ஆனால் அதன்படி தான் அவர் நடக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய விருப்பம்தான். அதாவது அவர் ஆலோசனை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 143. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 137. அடுத்து, கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யார்னா, விடுதலைக்கு பின்னாடி அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார். யார்? இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என்று கருத்துரைத்த ஆணையம் எந்த ஆணையம்னு கேட்டிருக்காங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம். மாநிலங்களை பற்றி தானே ஒரு கூற்று இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது யார் நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம். இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1953 ஃபஸ்ட்டு அமைச்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆணையத்தின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க என்னென்ன பரிந்துரைச்சாங்க, அவங்க செய்த பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த முன்னாடி இந்த அசோக் மேத்தா குழு, பல்வேந்திர மேத்தா குழு, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதிலிருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த டாபிக் இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். இதே கொஷினை வரிசைப்படுத்துகிறதில் முன்னாடி பார்த்தோம். கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கொஷின் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறமும் இன்னமும் 2 கொஷின்ஸ் இருக்குது இதே சம்மந்தப்பட்டதே. சரிங்களா? இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா குழு. இங்கே கொடுக்கப்பட்டதில் இவங்க சம்மந்தப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. 2 அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு. அப்போ ஏக்கு ஃபஸ்ட் என்னென்னா 3வது தான் சரியானது. அடுத்து பல்வேந்திர மேத்தா குழு. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. 2க்கு 4, 3. ஜிவிகே ராவ் குழு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3க்கு 2. அடுத்து காட்கீழ் குழு மாநில நிதி ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது எதுனா ஃபஸ்ட் 4க்கு 1. அப்போ 3, 4, 2, 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இப்போ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அசோக் மேத்தா குழு எப்போ போட்டாங்க? 1977 போட்டிருப்பாங்க. பல்வேந்திர மேத்தா குழு எப்போ போட்டாங்க? 1957 போட்டிருப்பாங்க. ஜிவிகே ராவ் குழு எப்போ போட்டாங்க? 1985 போட்டிருப்பாங்க. காட்கீழ் குழு எப்போ போட்டாங்க? 1988 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பஞ்சாயத்து ராஜ் பற்றிய சரியான வாக்கியங்களுள் தேர்வு செய்க. LM சிங்வி குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்தது அப்படிங்கிறது சரியானது தான். நெக்ஸ்ட்டு உறுப்பு 243B கிராம சபைகள் பற்றியது அப்படின்றது சரியானதானா? தப்பு.
ஏன்னா 243 ஏ தான் கிராம சபைகள் பற்றியது. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்திய இரண்டாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரியானது. ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜ்களுக்கென்று தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது. இதுவும் சரியானது. அப்போ இங்கே எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3, 4 சரியானது. கிராம சபைகள் அப்படிங்கிறது 243 ஏல வரும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்த கொஷினு, கீழ்கண்ட கூற்றை கருதவும் சரியான விடையை தெரிவு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று சரியானது. காரணம், ஏனெனில் இருவரும் மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவர் ஆவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. மக்களுக்கு அவங்க பொறுப்புடையவர், பதிலளிக்க பொறுப்புடையவர் கிடையாது. இப்போ ஏ சரி, ஆர் தவறானது. ரீசன் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மக்கள் இறைமை என்னும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றிய கீழ்வரும் ஒரு கூற்றை கருதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா, முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. சரிதான். அடுத்து, காரணம், ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. இதுவும் சரிதான். ஆனால் இதற்கான காரணம் இதுவான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான விளக்கம் இது இல்லை. இல்லை, இதுதான் சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் சரி, இரண்டும் சரி, சரியான விளக்கமாகும். பி ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினர் ஆவதற்காக தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். மேலவையின் உறுப்பினர் ஆவதற்கு தகுதி உடையவர் துணை ஜனாதிபதி. துணை ஜனாதிபதினு யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து, அரசியல் அமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறானது. தேர்டு, ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது அப்படின்றது சரியானது. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசரகால நிதி இருக்கிறது அப்படின்பது சரியானது. தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் தான். அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளை ஆகியவைகளை பெறுகிறார். துணை ஜனாதிபதிக்கு கிடையாது. ஜனாதிபதிக்கு அவங்களுக்கு என்னவோ, அதாவது குடியரசுத் தலைவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறோமோ அந்த சலுகைகள், அவங்க என்ன சலுகைகள் பெறுறாங்களோ அதுதான் இவங்களும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து, இப்போ இவர் அதாவது குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் தான் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கலாம். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா, ஆர்டிக்கல் 65. ஆர்டிக்கல் 65. அது எவ்வளோ காலம் பணிபுரியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதங்கள் இவர் பணிபுரியலாம். அதாவது குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக பணிபுரியலாம். நெக்ஸ்ட் கொஷினு, கூற்று, பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தப்பு. பண மசோதா அப்படிங்கிறது லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். காரணம், பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். சரிங்களா. இப்போ என்ன ஆன்சரு? ஏ தவறு, அதாவது கூற்று தவறு, ஆனால் காரணம் சரியா? அப்போ டி ஆப்ஷன், ஏ என்பது தவறானது, ஆனால் ஆர் என்பது சரி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011. இது எத்தனாவது பகுதியில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 9B சேர்த்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 243 ZH முதல் 243
இஜட் வரைக்கும் சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? இது எப்போ சேர்த்தாங்க? 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011 சேர்த்துருக்காங்க. அடுத்து, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். நெக்ஸ்ட்டு, ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. இதுவும் சரிதான். நல அரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. இதுவும் சரிதான். வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். இதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரிதான், சரியானது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா என்னென்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெங்கே இருக்குது அரசியலமைப்பு பகுதியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுதி 4ல் இருக்கும். டிபிஎஸ்பி பற்றி தானே கொடுத்துருக்காங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி தான் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 36 முதல் 51 வரைக்கும் டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளங்குன்றா வளர்ச்சி, முன்னெச்சரிக்கைக்கான கொள்கை, மாசுபடுத்துபவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றல். இது எல்லாம் இதுதான் மேற்கூறிய அனைத்தும் தான் சரியானது. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுதி 4(7) கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 51(7) எத்தனை கடமைகள் இருக்குன்னா 11 கடமைகள். ஃபஸ்ட்டு 10 கடமைகள் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 11 கடமைகள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4(a) அப்படிங்கிறது எத்தனாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல் சேர்த்திருப்பாங்க. அரசியலமைப்பில் சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகளை எத்தனை கடமைகள் இருக்குது? 11 கடமைகள் இருக்குது. இந்த அடிப்படை கடமைகளை எந்த கமிட்டி பரிந்துரை பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. எந்த கமிட்டி? ஸ்வரன் சிங் கமிட்டி. இவங்க பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகள் 4(a) சேர்த்துருக்காங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. நெக்ஸ்ட் கொஷனு, குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது என்னும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இந்த சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 11 குடியுரிமை எத்தனாவதுங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலமைப்பில் பகுதி 2ல் வரும் இல்லையா. இதனோடக்கான ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே குடியுரிமை பற்றி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துங்க. இங்கேயும் பாருங்கள் குடியுரிமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 5 to 11 எதை பற்றிங்க சொல்லுதுன்னு பார்த்தோம்? குடியுரிமை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை பற்றி பேசக்கூடியதான் இந்திய ஆர்டிக்கல் 5. 1க்கு 3. அடுத்து 2, அதாவது ஆர்டிக்கல் 11 எதை பற்றி சொல்லுதுன்னா குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம். குடியுரிமை மீதான அதில் ஏதாவது திருத்தம் செய்யணும் அதெல்லாம் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆர்டிக்கல் 11க்கு அதாவது பிக்கு 4th. சட்டப்பிரிவு 9 இது எதை சொல்லுதுன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் குடியுரிமை 1. சட்டப்பிரிவு 8 வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல் 4க்கு 2. 3, 4, 1, 2 டி ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷினு, அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா இந்த டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு எதில் சொல்லியிருக்காங்க? பகுதி 4ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 36 முதல் 51 வரைக்கும் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அரசமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா இதற்கான இயர்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இதை வரிசைப்படுத்த முடியும். இந்தியா எப்போ காமன்வெல்த் அமைப்பில் உறுப்பினராக ஆணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 1949 ஜாயின் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு தேசிய கொடி ஏற்றுக்கொண்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 22, 1947. தேசிய கீதத்தை எப்போ ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 24, 1950. தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைச்சோம் இல்லையா, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ முடிவுக்கு வந்திருக்குன்னா ஜனவரி 24, 1950 முடிவுக்கு வந்திருக்கும். 1950 அரசியலமைப்பு நிர்ணய சபை முடிஞ்சதுனால ஜனவரி 26, 1950 முதல் அடுத்து எலெக்ஷன் நடக்கணும் இல்லையா, அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த இந்தியா வந்து தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டதாக வரும். ஏன்னா 1947 ஜூலை 22 தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு. நெக்ஸ்ட்டு இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது எப்போனா 1949. அடுத்து ஜனவரி 24, 1950 தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது 3ஆவதாக இருக்கக்கூடியது. கடைசியாக தான் தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது. அப்போ ஏ ஆப்ஷன் அப்படிங்கிறது சரியானது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது ஆர்டிஇ சட்டம் குறித்த சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டினா என்னங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை தான் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அனைவருக்கும் தரமான கல்வி சமமாக பெறுவதை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சரியானா கேட்டிங்கன்னா இல்லை. செகண்டு இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை, இதுதான் சரி, ரைட் டு எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வியின் மீதான கவனம் தான் தவறு. பள்ளிகளில் படிக்கும் சிறுமிகளின் பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்தல்னா தவறு. இப்போ எது சரி, 2 மட்டும்தான் சரியானது. இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து சொல்லக்கூடிய சரியான அந்த சட்டம் சொல்லக்கூடியது. இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2009 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷினு, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது தான். இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கு ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் ஸ்விட்ச் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஓர் சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியானது தான். 2மே சரி. ஆனால் இதற்கான விளக்கம் இது கிடையாது. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. டி ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது? இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ எப்போ போட்டிருப்பாங்க, 2009 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மண்டல் கமிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மண்டல் கமிஷன் என்பது 3வது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் கமிஷன் 1979 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். என்ன சரி, 1979 தான் நிறுவியிருப்பாங்க. ஆனால் 3வதா தப்பு, 2வதாக நிறுவியிருப்பாங்க. 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் இந்த மண்டல் கமிஷன். நெக்ஸ்ட், எப்போ இது தப்புன்னு சொல்லியாச்சா. நெக்ஸ்ட், நாட்டின் மக்கள் தொகையில் 72% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை உள்ளடக்கியதாக ஆணையம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு.
அடுத்து இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் சரியானது. தேர்டு மட்டும்தான் சரியானது. அப்போ ஆப்ஷன் டி தேர்டு மட்டும்தான் சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டல் கமிஷன் எப்போங்க அமைச்சாங்க? 1979 இரண்டாவதாக அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். நெக்ஸ்ட் கொஷினு, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், இது எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1976. தீண்டாமை குற்றச்சட்டம் 1955. தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர் கொடுமைகள் சட்டம் 1989. சிறுபான்மையினருக்கான தேசிய கமிஷன் 1992. இப்போ சரியான கால வரிசைப்படி எழுதுனா ஃபஸ்ட்டு இந்த 2 வரும், தீண்டாமை குற்றச்சட்டம், நெக்ஸ்ட்டு 1, அடுத்து தேர்டு 2, 1, 3, 4. ஆப்ஷன் டி தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டேஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பல்வேந்திராய் கமிட்டி, பல்வேந்திராய் மேத்தா கமிட்டி தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. இந்த பல்வேந்திரா மேத்தா கமிட்டி எப்போங்க போட்டிருப்பாங்க? 1957. இப்போயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இதுலேருந்து எத்தனை கொஷின் நம்ம கேட்டாங்க. அப்போ இந்த டாபிக் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சரியான ஆன்சர் என்னன்னா ஜனவரி 1958 தாங்க ஏற்றிருப்பாங்க. ஆனால் இங்கே நமக்கு 58 ஆப்ஷன் கிடையாது. இங்கே தப்பாக இருக்குது. டிஎன்பிசி ஆன்சர் கீழே ஒரு சில இது எல்லாமேலாம் சரியாக வராது, ஒரு சில இது டிஎன்பிசியே தப்பு பண்ணுவாங்க. அது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரி 1959 இந்த ஆப்ஷனில் சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 1958 அப்படிங்கிறது தான் சரி. அதாவது மேத்தா குழுவின் பரிந்துரைகள், அதாவது இந்த பல்வேந்திர மேத்தா குழு அவங்க பரிந்துரை செஞ்சாங்க இல்லையா, அந்த பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 1958 அப்படிங்கிறது தான் சரியானது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஸ் வழங்குகிறது. ஆர்டிக்கல் 280 என்னன்னு கேட்குறாங்க. என்னது? நிதி ஆணையம். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது என்ன ஆர்டிக்கல்? முன்னாடி தான் நான் சொல்லியிருப்பேன். ஆர்டிக்கல் 324 எதுனா தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது. இங்கே 280 என்னன்னா நிதி ஆணையம். 280 என்னன்னா நிதி ஆணையம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே குடியரசுத் தலைவர் பெயர் கொடுத்துருக்காங்க. அவங்க எத்தனாவதாக பதவி ஏற்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பக்ருதீன் அலி முகமது, இவர் எத்தனாவதாக குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆவதாக இருந்திருப்பார். பக்ருதீன் அலி முகமது 5ஆவதாக இருந்திருப்பார். அப்போ 1க்கு 3. வி கிரி, இவர் எத்தனாவதாக இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆவதாக இருந்திருப்பார். 2க்கு 1. ஜாகிர் உசேன், இவர் 3ஆவதாக இருந்திருப்பார். 3க்கு 4. 4க்கு 2. நீலம் சஞ்சீவி ரெட்டி 6ஆவதாக இருந்திருப்பார். 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனாவது சட்ட திருத்தம்? இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 97வது திருத்த சட்டம். முன்னாடியே இந்த கொஷின் வந்துருந்துச்சு. 97வது திருத்த சட்டம் எப்போ போட்டிருப்பாங்க? 2011 பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த கூட்டுறவு இது எத்தனாவது பகுதியில் இருக்குது? பகுதி 9Bயில் இருக்கும் கூட்டுறவு சங்கங்கள் பற்றி. நெக்ஸ்ட்டு கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 21A. ஆர்டிக்கல் 21A அடிப்படை உரிமைகளில் இது ஒரு உரிமையாக நமக்கு சேர்த்துருந்துருப்பாங்க. இதுவும் 86வது சட்ட திருத்தத்தில் சேர்த்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவுரையில் ஒரு சில இதெல்லாம் சேர்த்துருக்காங்க இல்லையா, அது எதுலேருந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து தான் முகவுரை அப்படின்ற அந்த இதை எடுத்துருந்துருப்பாங்க. பிரான்ஸ்லேருந்து சில வார்த்தைகள் சேர்த்துருந்துருப்பாங்க. ரஷ்யாவிலேருந்து சில வார்த்தைகள், ரஷ்ய புரட்சியின் மூலமாக சில வார்த்தைகள் சேர்த்துருந்துருப்பாங்க. இப்போ இது 3மே வரும். சரிங்களா? 1, 2, 3
3 அப்படிங்கிறது சரியானது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்திய தலைமை தகவல் ஆணையரும் மாநில தலைமை தகவல் ஆணையரும் அவங்களுடைய நியமனங்கள் பற்றி கொடுத்துருந்துருக்காங்க. ரெண்டுமே என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டுமே சாத்தியம் அல்ல. 2 பேர்த்துக்குமே மறுநியமனம் கிடையாது. இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம் அல்ல. மத்திய தலைமை தகவல் ஆணையராக இருந்தாலும் சரி, மாநில தலைமை தகவல் ஆணையராக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே என்ன கிடையாது, மறுநியமனம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் பெயர் கொடுத்துருக்காங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. எது சரியானது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1962. இங்கே ஆனால் 61ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. அடுத்து, ஜாகிர் உசேன் இவர் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா 1967. இங்கே 66ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறானது. பக்ருதீன் அலி முகமது 1974ன்னு சரி. சஞ்சீவி ரெட்டி அப்படின்றது 1970, அவர் 1977 அப்படின்றதும் சரியானது. அப்போ 3, 4 தான் சரியானது. ஆன்சர் சி, ஆப்ஷன் சி 3, 4 சரியானது. இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருப்பார்னா 2வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் உசேன் 3வது குடியரசுத் தலைவர். பக்ருதீன் அலி முகமது 4வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவி ரெட்டி 5வது குடியரசுத் தலைவர். 6வது குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்ட உறுப்பு 18 பட்டங்கள் ஒழித்தல் சரியானது தான். சட்ட உறுப்பு 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனிமனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு, இதுவும் சரியானது தான். சட்ட உறுப்பு 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புன்னு இருக்காங்க. இது தவறு. சட்ட உறுப்பு 23 என்னங்க, கொத்தடிமை ஒழிப்பு பற்றி சொல்லுவாங்க. சட்ட உறுப்பு 20 சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான பாதுகாப்பு, அதுதான் சட்ட உறுப்பு 20. அப்போ இங்கே என்ன தவறான இணைதன்னு கேட்டிருக்காங்க. 3, 4 தவறானது. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னா, சட்டப்பிரிவு 240 கிடையாது, 340 படி தான் அவங்க ஆணையம் அமைச்சிருந்திருப்பாங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் அமைச்சிருந்திருப்பாங்க. அப்போ எது தப்புனா கூற்று தவறு. கூற்று தவறு. ஆர் சரியானது. கூற்று தவறு. ஆர் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் கடமைகளாக என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். சி ஆப்ஷன். அரசுக்கான கடமைகள். புரியுதுங்களா? அரசின் கடமைகள் அப்படின்னோடனே அடிப்படை கடமைகளா அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருக்குமானது. அரசுக்கான கடமைகள் அப்படிங்கிறது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்னா தேசிய வளர்ச்சிக்குழு இல்லை, நிதி ஆயோக்கும் இல்லை. தேர்தல் ஆணையம் இருக்குது. தேர்தல் ஆணையம் தான் 324. நிதி ஆணையம் 280. ஆர்டிக்கல் 280, ஆர்டிக்கல் 324 தேர்தல் ஆணையம். தேசிய வளர்ச்சிக்குழு, நிதி ஆயோக்கும் இல்லை. அப்போ 1, 2 இல்லை. ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். 1987 ஆண்டை டேஸாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இதுனா சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின்.
ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும். இதை சொன்னது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியா பிரிவினையாக இருக்கும் இல்லையா, பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையாக இருக்கலாம், அந்த டைமில் வந்து சொல்லியிருப்பார். கீழ்கண்டவர்களில் யார் நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாநில முதலமைச்சர்கள் இருப்பாங்க, அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் ஆளுநர்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரி நீங்களாக இவங்க இருப்பாங்கன்னா இவங்களும் இருப்பாங்க. இப்போ யார் மட்டும் இருக்க மாட்டாங்க? 2. ஏ ஆப்ஷன் தான் சரியானது. 2 மட்டும் இருக்க மாட்டாங்க. அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. துணைநிலை ஆளுநர்கள் வந்து இருப்பாங்க. அதே போல் சட்டமன்றத்தை உடைய யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய முதலமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நிதி ஆணையம் கொடுத்துருக்காங்க, அதற்கான தலைவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 14வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னா YV ரெட்டி. 1க்கு 4. 13வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னா கேல்கர், விஜய் கேல்கர். 13வது நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து விஜய் கேல்கர். 4, 2. 12வது நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து சி ரங்கராஜன். 3க்கு 3 தான். 10வது நிதி ஆணையத்தின் தலைவர் கேசி பந்த். 1. 4, 2, 3, 1 ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். இந்திய குடியரசுத் தலைவராக மற்றும் துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணையில் தவறான இணைகளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யார் யார் எந்தெந்த டைமில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம தவறான இணை எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். KR நாராயணன் அவர் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தது கிருஷ்ணகாந்த், சரியானது. எஸ் ராதாகிருஷ்ணன் இவர் வந்து 2வது இருந்திருப்பார். இவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தது ஜாகிர் ஹுசேன், சரியானது. அடுத்து R வெங்கட்ராமன் இருந்தப்போ துணை குடியரசுத் தலைவராக இருந்தது சங்கர் தயாள் சர்மா, சரியானது. கியானி ஜெயில் சிங் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தப்போ துணை குடியரசுத் தலைவராக இருந்தது KR நாராயணன் கொடுத்துருக்காங்க, இது தவறானது. சரியானது என்னன்னு கேட்டிங்கன்னா R வெங்கட்ராமன். கியானி ஜெயில் சிங் இருந்தப்போ R வெங்கட்ராமன் தான் இருந்திருப்பார். இப்போ தவறான இது எதுனா 4 தான் தவறான இணை, பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பஞ்சாயத் ராஜ் என்னும் கருத்து சரியான விளக்கங்களை கண்டறிக. பஞ்சாயத் ராஜ் என்பது வயதான அனுபவம் உள்ள 5 நபர்களை கொண்ட குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. கிராமப்புறங்களில் அமைக்கப்படும் சுயநிர்வாக நிறுவனங்கள் பொதுவாக பஞ்சாயத் ராஜ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு, இதுவும் தப்பு. சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களாக விவரிக்கப்படுகின்றன அப்படின்றது சரியானது. அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ ஆப்ஷன். 3 மட்டும்தான் சரியானது, 3 மட்டும்தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின். குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடம் இருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 45, ஆப்ஷன் ஏ. இது எதில் வரும்னா டிபிஎஸ்பியில் வரும், பகுதி 4 டிபிஎஸ்பியில் வரும். நெக்ஸ்ட் கொஷின். ஜேவிபி குழு இதனுடன் தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜேவிபி குழு அப்படின்னா என்னென்னா மொழிவாரி மாநிலங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் போடப்பட்ட குழு தான் இந்த ஜேவிபி குழு, மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக. ஏ ஆப்ஷன். ஜேவிபி குழுனா யார் யாருன்னா ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா. இவங்க எப்போ இந்த மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக கமிட்டி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 அமைச்சிருப்பாங்க. அறிக்கை சமர்ப்பித்தது ஏப்ரல் 1949 அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எந்தெந்த மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கான்னு பார்க்கணும். தெலுங்கானாவில் இருக்கானா? இருக்குது. தமிழ்நாடு நம்மள்ட்ட இல்லை, இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. எப்போ கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1986
நவம்பர் 1 கலைச்சிருப்பாங்க. யாருடைய ஆட்சி காலத்துனா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி காலத்தில் இருந்திருப்பார். அந்த டைமில் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து கலைக்கப்பட்டிருக்கும். பீகாரில் இருக்கானா இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா 1, 3, 4 1, 3, 4 சி ஆப்ஷன். வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பீகாரில் தான் சொல்லியாச்சா, பீகாரில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. இங்கெல்லாம் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். எங்கெங்கே இருக்குன்னா யூபியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. புரியுதுங்களா? இங்கெல்லாம் சட்ட மேலவை, அதாவது சட்டம் பேரவையும் இருக்குது, சட்ட மேலவையும் ரெண்டுமே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எப்போ கலைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1986 நவம்பர் 1 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட் கொஷின். இந்திய அரசமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தாங்க பெற்றிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் எங்கேருந்து பெறப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவிலேருந்து தான் பெறப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ரஷ்யா அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை. டிஎன்பிசி கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. நம்ம தப்பாக வந்து பார்க்கக்கூடாது. சரியானது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து தான் அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் தான் அமெரிக்காவிலேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து தவறானது. நெக்ஸ்ட் கொஷின். முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் கேசவானந்தா பாரதி வழக்கு. இது எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1973 கேசவானந்தா பாரதி வழக்கு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். இது நம்ம 6th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். அசாம் அவங்களுடைய அசாம் மாநிலத்தின் நடனம் எதுனா சத்ரியா 1க்கு 3, கர்நாடகா யக்ஷகானம் 2க்கு 4, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, கேரளா கதகளி 3, 4, 2, 1 சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 243B அப்படிங்கிறது பஞ்சாயத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது. 243B அப்படின்றது என்ன ஆர்டிக்கல்னா பஞ்சாயத்துகளின் அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது. இது எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுச்சுன்னா 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடங்களை ஒதுக்கியுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகளில் ஆப்ஷன் ஏ. இது சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எதுனா 243D இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 243D. நெக்ஸ்ட் கொஷின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆளுநர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா பிரிவு 155 1க்கு 3. அமைச்சர்கள் குழு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 163 4. 163 அப்போ 2க்கு 4 பிக்கு 4. முதலமைச்சரின் பணிகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 167 3க்கு 1. மாநில சட்டமன்ற மேலவை ஒழித்தல் மற்றும் உருவாக்கம் பற்றி சொல்லக்கூடியது 169. சட்ட மேலவை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து 169 4க்கு 2. அப்போ 3 4 1 2 டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின்.
6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆர்டிக்கல் 21 ஏ ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களவை உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் கொஷின், சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நிதிக்குழுவின் காலம் அந்த டைமில் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இணை வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2000 முதல் 2005 அந்த ஆண்டு காலத்தில் சி ரங்கராஜன் அப்படின்றது சரியானதானா? தவறு. இவர் 2005 முதல் 2010 காலகட்டத்தில் இருந்திருப்பார். அடுத்து 1957 முதல் 1962 வரைக்கும் கே சந்தானம்னா சரி, செகண்ட் வந்து சரி. 2015 முதல் 2020 வரைக்கும் என்கே சிங்னா தவறு. இவர் 2020 முதல் 2025 வரைக்கும் இருந்திருப்பார். 1995 முதல் 2000 வரைக்கும் கேசி பந்த்னா சரியானது. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. எது சரினா 2 மற்றும் 3 தான் சரி. 2 மற்றும் 4, 2 மற்றும் 4. அப்போ டி ஆப்ஷன் 2 மற்றும் 4 தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தாங்க? அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஏக்கு 2. பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. அவசர நிலை அதிகாரம் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்க. அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. 2, 1, 4, 3 சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷினு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு இருக்காங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எது போட்டிருப்பாங்க? பல்வேந்திர மேத்தா குழு தான் 1957. அடுத்து அசோக் மேத்தா குழு 1977, ஜிவிகே ராவ் குழு 1985, எல்எம் சிங்வி குழு 1986. இப்போ ஆன்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்டு 2, 4, 1, 3 2, 4, 1, 3. நெக்ஸ்ட்டு, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும்? டிசம்பர் 10, 1948 முதல். மனித உரிமை நாள் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்றை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52வது சட்ட திருத்தம் 1985 அளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான். அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. எத்தனாவது அட்டவணை? 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலம் ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. இதுவும் சரியானது. இப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்க? 1, 3 மட்டும் சரியானது. பி ஆப்ஷன் சரி. ஆப்ஷன் பி சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 29. ஏன்னா அன்றைக்கி தான் காந்தியடிகள் திரும்ப இந்தியாவுக்கு வந்திருப்பார். அதனால் ஜனவரி 9 தான் என்னென்னு கொண்டாடுறாங்க? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பில் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். இதுவும் சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அப்போ பி ஆப்ஷன் என்பது சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து ஏ தான். ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து, அடுத்து இடைநிலை பஞ்சாயத்து, அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து. இது நம்ம புக்கில் 9th புக்கில் இப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. இது சரியானது. நெக்ஸ்ட், டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரித்தார். இதுவும் சரியானது. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. வலுக்கட்டாயமெல்லாம் செயல்படுத்தலாம் முடியாது. சரிங்களா? இப்போ 1 2 மட்டும்தான் சரி, 3 தவறு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சரியானதை கேட்டிருக்காங்க. அப்போ சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷினு, கீழ்காண்பனவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்றினை கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நவம்பர் 1 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இது சரி. இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது என்பதும் சரி. இது வங்காள சட்டம் நம்பர் 1810 உள்ள மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆன்சர் என்னன்னா 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் நோற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, சைல்டு ஹெல்ப்லைன் குழந்தைகள் உதவி எண் 1098 என்பது சரியானது. பெண்கள் உதவி எண் 1090 இருக்காங்க. தப்பு. 1091 தான் பெண்கள் உதவி எண். சைபர் கிரைம் எண் 1940 கொடுத்துருக்காங்க. இது தப்பு. 1077 என்பது சரியானது. கடலோர பாதுகாப்பு உதவி எண் 1093 அப்படிங்கிறது சரியானது. இங்கே தவறானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 மற்றும் 3 பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, தவறானவற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில தகவல் ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கும் மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும் இருக்காங்க. தப்பு. ஏன்னா 1+10 1 மற்றும் 10 ஆணையர்கள் கொண்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்போ ஃபஸ்ட்டு தப்புன்னாச்சா. அடுத்து, மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறுநியமனத்திற்கு தகுதி உடையோர் அல்ல. முன்னாடியே பார்த்தோம். மாநில தகவல் ஆணையராக இருந்தாலும் சரி, மத்திய தகவல் ஆணையர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருமே மறுநியமனத்துக்கு தகுதி உடையோர் அல்ல அப்படின்றது சரியானது தான். நெக்ஸ்ட்டு, மாநில தகவல் ஆணையர் ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும் என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு, மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. அப்போ 1 மற்றும் 4 தவறானது. அப்போ யாருங்க அந்த இதில் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நியமிக்கிறாங்க இல்லையா அவங்க, அதில் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சபாநாயகர், அதாவது அவைத்தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. அப்புறம் முதலமைச்சரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த குழுவில் இருப்பாங்க. மாநில தகவல் ஆணையராக அமைக்கக்கூடிய அந்த குழுவில் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம். அந்த மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் பொதுப்பட்டியல். சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. 124C அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்றத்தின் சட்டமியற்றும் அதிகாரம் 1க்கு 2. அடுத்து 125 ஊதியங்கள் பற்றி சொல்லக்கூடியது. ஊதியங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது யாருங்கன்னா நாடாளுமன்றம் தான் ஃபிக்ஸ் பண்ணும். 125 3. அடுத்து 126 இருப்பிடத்தை பற்றி சொல்லுது. உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம் 126க்கு, அதாவது 3க்கு 1. 130 இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம் 4க்கு 4 தான். இப்போ 2 3 1 4 2 3 2 3 ஆன்சர் என்னென்னா 2 3 4 1 2 3 4 1. 126 அப்படிங்கிறது இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம். 130 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடத்தை பற்றி சொல்லக்கூடியது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்ன ஆணையங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சர்க்காரி ஆணையம், பூஞ்சி ஆணையம், ராஜ்மன்னார் குழு, முதலாம் நிர்வாக சீர்திருத்த ஆணையங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்னென்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையங்கள் தான் இது. ஃபஸ்ட்டு எது வரும்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் ஃபஸ்ட்டு வரும். இது எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா 1966 அமைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு ராஜ்மன்னார் குழு, இது எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1969 ராஜ்மன்னார் குழு. சர்க்காரிய கமிஷன் 1983 சர்க்காரிய கமிஷன். பூஞ்சி ஆணையம் 2007 அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பி தான் சரியானது. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 165. ஏன்னா ஆர்டிக்கல் 165 யாரை பற்றிங்க சொல்லுதுன்னா அட்வொகேட் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, மாநிலத்தினுடைய வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லக்கூடியது தான் 165 அட்வொகேட் ஜெனரல். நெக்ஸ்ட்டு பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்ற பொருளடங்கிய பார்லே என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்தல் அங்கே நடக்குது இல்லை, என்ன மறைமுக தேர்தல் மூலயமா தான் ஒற்றைச்சாளர பிரதிநிதித்துவ வாக்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம யார் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும், ஜனாதிபதி அவர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அது மறைமுக தேர்தல். இந்திய ஜனாதிபதி பெயரளவிலான அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சரியானது தான். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சரியானது எது? 2 மட்டும் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார்னா கேசி வேயர். ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக, தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எதுங்க அடிப்படை கடமை, எது அடிப்படை கடமை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி சொல்லணும். சரியா? இப்போ வரிகளை செலுத்துதல் அப்படிங்கிறது அடிப்படை கடமையானா இல்லை, அது அடிப்படை கடமையில் வராது. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது அடிப்படை கடமையான அது அடிப்படை கடமை. இந்தியாவில் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல் அப்படிங்கிறது அடிப்படை கடமையான அடிப்படை கடமை தான். தேர்தலில் வாக்களித்தல் அப்படிங்கிறது அடிப்படை கடமையான அது அடிப்படை கடமை கிடையாது. அப்போ இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4 தான் தவறானது. ஆப்ஷன் டி என்பது இங்கே சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஏகே ராய் விசஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு 1982 என்பது தான் சரியானது. இதுதான் இதனுடன் சம்பந்தம் இல்லாதது. நெக்ஸ்ட் கொஷின், முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. 15ல் 4 மற்றும் 16ல் 4 சேர்த்திருப்பாங்க. அதாவது வகுப்பாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு பற்றி சேர்த்திருப்பாங்க இல்லையா, அதுதான் சேர்த்திருப்பாங்க. முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொரு கொஷின் கூட கேட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது டேஸ் சட்ட திருத்தத்தின் மூலம் தான் 86வது சட்ட திருத்தத்தின் மூலம். பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரியானது. சி ஆப்ஷன். 15ல் 4 16ல் 4 ரெண்டும் சரியானது. 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஷின், நிதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல். பி ஆப்ஷன் தான் சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. 1935 இந்திய அரசாங்க சட்டம் 1935. சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு எதுனா சி ஆப்ஷன். ஆர்டிக்கல் 189.
நெக்ஸ்ட்டு மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் மற்றும் உருவாக்குதல் 169 இது சரிதான். நெக்ஸ்ட்டு மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் 172 அப்படிங்கிறது சரிதான். இப்போ 1, 2 சரி. நெக்ஸ்ட்டு ஆளுநரின் சிறப்புரை 174ன்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. ஆளுநரின் சிறப்புரை 176. மசோதாக்களுக்கு ஒப்புதல் 176ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. 200. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும் சரி. அப்போ ஏ ஆப்ஷன் தான் சரி. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து வடிவ மற்றும் சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல், இது இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழே வருமானா வராது. ஆழ்கடத்தலை தடுத்தல், இது வருமானா வரும். உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்புனா இது வருமானா வராது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல், இது வருமானா வரும். அப்போ எது வரும், 2, 4 வரும். ஆப்ஷன் சி தான் சரியானது. ஏன்னா இது ரெண்டும் தான் என்னது, சுரண்டலுக்கு எதிரான அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷினு, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். நெக்ஸ்ட்டு முகவுரை திருத்தப்படலாம், ஆனால் முகவுரை திருத்தப்படலாம் இது சரிதான். முகவுரை எத்தனை டைம் திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சரிதான். முகவுரையை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரம் சொல்லியிருக்காங்க, இது தவறானது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 1 மற்றும் 1, 2, 3 இது 3 சரி. மீதி இந்த 4 தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷினுக்கான பிடிஎஃப் லிங்க்குக்கான டெலகிராம் சேனலோட லிங்க் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.